இரண்டு பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன. முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண் அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் 8ஆக கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை டைஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்ஸை எப்படி எழுதணும் அப்படின்னா 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6. அடுத்து டைஸை பொறுத்த வரைக்கும் 6 பக்கம் எழுதணும். ஸோ 6 பக்கம் எழுதும். 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6. அடுத்து 3,1 3,2 3,3 3,4 3,5 3,6. 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6. அடுத்து 5,1 5,2 5,3 5,4 5,5 5,6. 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6. இப்போ n of s is equal to இது எல்லாத்தையும் எண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36. ஸோ n of s 36. இப்போது முதல் பகடையில் முகமதிப்பை இரண்டாம் பகடையாக எண்ணாக கிடைக்கும் நிகழ்ச்சி அப்படின்ட்டு ஏ என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ ரெட்டைப்படையில் எத்தனை இது வருது அப்படின்னு பார்க்கலாம். ரெட்டைப்படையில் எத்தனை இது வருது அப்படின்னா 2 வருது 4 வருது 6 வருது. அப்போ அந்த ரோவை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6. அடுத்து 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6. அடுத்து 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6. ஓகேவா? அடுத்து n of a equal to இப்போ இதில் மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 இருக்குது. இப்போ n of a 18. இப்போ ஃபார்முலா p of a is equal to n of a divided by n of s. இப்போ p of a அப்படின்றது n of a என்ன 18, n of sன்றது 36. ஓகேவா? இதான் p of a. ஓகே. அடுத்து கூடுதல் 8 கிடைக்கும் நிகழ்ச்சி அப்படிங்கிற பியை 8 கிடைக்கும் மதிப்பீடை எழுதணும். கூட்டுனா 8 கிடைக்கணும். அப்படி எந்தெந்த இது கிடைக்கும் அப்படின்னா 2,6 கிடைக்கும். 2,5 கிடைக்காது. 2,6 கிடைக்கும். அடுத்து இதில் என்ன கிடைக்கும்? 3,5 கிடைக்கும். இதில் 2,6 கிடைக்கும். இதில் 3,5 கிடைக்கும். இதில் 4,4 கிடைக்கும். இதில் 5,3 கிடைக்கும். இதில் 6,2 கிடைக்கும். இந்த இதில் இது எல்லாத்தையும் கூட்டினா 8 கிடைக்கும். அப்போ பியை நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா 2,6 எடுத்துக்கிறோம். அடுத்து 3,5 எடுத்துக்கிறோம். அடுத்து 4,4 எடுத்துக்கிறோம். அடுத்து 5,3 எடுத்துக்கிறோம். 6,2 எடுத்துக்கிறோம். ஓகே. இப்போ இதில் n of b எத்தனை இருக்குது? 1 2 3 4 5. இப்போ இதுதான் n of b. அப்போ p of bயை எப்படி எழுதணும்னா n of b divided by n of s equal to n of bன்றது 5, n of sன்றது 36. அடுத்து என்னென்னா பொதுவான நிகழ்ச்சி எழுத போகிறோம். a intersection b. a intersection b அப்படின்றது எப்படி எழுதணும்னா இப்போ அது எப்படி எழுதணும்னா ஏன்றது ஏ
ஓகேவா? இப்போது a is equal to 2, 1. ஏவோட வேல்யூ என்ன? 2, 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6. அடுத்து என்ன? 4, 1, 4, 2, 4, 3, 4, 4, 4, 5, 4, 6. அடுத்து வந்துட்டு என்ன? இது வந்து இரட்டைப்படை உள்ள இந்த முதல் எழுத்துக்கள் வந்துட்டு இரட்டைப்படையில் உள்ள மாதிரி நம்ம எடுத்து எழுதணும். 6, 4, 6, 5, 6, 6. இது வந்து ஏவோட மதிப்புக்கு. அடுத்து வந்துட்டு பியோட இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரெண்டுத்தையும் கூட்டினா 8 வரணும் அப்படின்றதில் எழுதணும். ஸோ இந்த 5 இது எழுதணும் இல்லையா, அந்த மதிப்பீட்டை எடுத்து எழுதிக்கணும். ஓகே, இப்போ இது ரெண்டுத்துலேயும் சமமானது ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா இது ரெண்டுத்தில் பொதுவாக இருக்கிறத வந்துட்டு நம்ம எழுதுறது தான் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு, இது ரெண்டுத்தில் எது சேமாக இருக்குது? 2, 6. ஓகேவா? 2, 6 வந்துட்டு இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. இப்போ 3, 5 இதில் இருக்கா? இல்லை. 4, 4 இருக்கா? இருக்குது. 5, 3 இருக்கா? இல்லை. 6, 2 இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இங்கே எடுத்துக்கிறோம். இப்போது 2, 6, 4, 4, 6, 2. ஓகேவா? இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 3. இது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 3. இப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதோட வேல்யூ எடுத்து நம்ம எழுதிக்கிறோம். என் ஆஃப் எஸ்ன்றது 36, இது உங்களுக்கே தெரியும். ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி இன்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ இதோட வேல்யூலாம் அதில் அப்ளை பண்ணணும். இந்த ஃபார்முலா தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதோட வேல்யூலாம் அதில் அப்ளை பண்ணணும். பி ஆஃப் ஏ அப்படின்றத நம்ம எங்கே எழுதணும்? இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பி ஆஃப் பின்றது இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்து அப்ளை பண்ணுறோம். ஸோ பி ஆஃப் ஏன்றது வந்துட்டு 18/36, பி ஆஃப் பின்றது 5/36 மைனஸ் பி இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது 3/36 is equal to 18 plus 5, 23/36 minus 3/36 is equal to என்ன வருது? 20/36. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணணும். ஸோ 10 கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ வந்துடுதா? இது 9, 5 is equal to 5/9. It is the answer.